Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ஃப்ளஃபியா இருக்கக்கூடிய சாஃப்ட்டான ஆம்லெட் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த ஆம்லெட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா ஒரு பெரிய பவுல்ல சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு பீட் பண்ணும்போது நிறைய குவாண்டிட்டி வரும். அப்ப கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவை நீங்க அந்த அளவு மாத்திக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்துர்க்கேன். இதே இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது பீட் பண்ணுங்கள். நல்லா ஸ்டிக்காக நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா நமக்கு கேக் க்ரீம்லாம் பீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் கையில் கூட இதை பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷமாவது பீட் பண்ணால் தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் கையிலையும் பண்ணிக்கலாம், ஆனால் 10 நிமிஷம் பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆம்லெட் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஆம்லெட் போடுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆம்லெட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா நம்ம கேக் பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கே நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்தால் தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இதோட நீங்கள் வந்து நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை, சாட் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இங்கே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி கரண்டியால் தூக்கி விட்டுட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இடையில கொஞ்சம் பட்டர் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 சைடுக்காவது நம்ம இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டரும் சேர்த்தாச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து பரட்டி போட போகிறேன் நான் இன்றைக்கி. நீங்கள் இதை வந்து பரட்டி போடணுன்னு அவசியம்லாம் கிடையாது. பரட்டி போடாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். வந்து ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பரட்டி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து அப்படியே லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதை வந்து பரட்டி போட்டுடுறேன். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கீழ்ப்பக்கமும் வெந்து வர்ற வரையும் வேக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷமாவது வேகட்டுங்க. நமக்கு பரட்டி போட்டால் தான் அந்த ஆம்லேட் வந்து அப்படியே பொசுன்னு அமுங்கின மாதிரி ஆகிடும். ஆனால் அப்பயுமே நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஆம்லேட் வந்து 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.